நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரஷ்யா எடுத்த திடீர் முடிவு கடும் அதிர்ச்சியில இந்தியா இருக்காங்க. இந்தியா சற்றும் எதிர்பார்க்கல அப்படின்னே சொல்லலாம். ரஷ்யா அப்படி என்ன முடிவு எடுத்துட்டாங்க, இதனால இந்தியாவுக்கு என்ன மாதிரியான நெருக்கடி அப்படிங்கறதெல்லாம் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஈரான் ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒண்ணு செஞ்சிருக்காங்க. இதனால ஆடி போயிருக்காங்க உலக நாடுகள். அது என்ன அப்படிங்கறதையும் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து கடைசியாக பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய விமானப்படை தளம் வந்து காலி அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு மிகப்பெரிய அளவுல சேதத்தை ஏற்படுத்திக்கு ஈரான். கடும் அதிர்ச்சியில அமெரிக்கா இருக்கு. அது எங்கே நடத்தி இருக்கு அப்படிங்கிற தகவலாம் தெரிஞ்சுக்கலாம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல நம்முடைய Facebook, Instagramலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மத்திய கிழக்கு பகுதியில் நீடிச்சிட்டு வரும் போர் மற்றும் குறிப்பாக ஹார்முஸ் நீரிணை வழியாக எரிபொருள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள சூழல் உலகளாவிய எண்ணெய் சந்தையில கடுமையான தட்டுப்பாட்டை உருவாக்கி இருக்கு. இந்த நிலையால கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோல் விலைகள் அதிக அளவுல மாறுபடுது. இதன் விளைவாக பல நாடுகள் தங்கள் உள்நாட்டு எரிபொருள் பாதுகாப்பை உறுதி செய்ய அவசர நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர்றாங்க. இந்த சூழல்ல தான் ரஷ்யாவுடைய துணை பிரதமர் இருக்காரு அலெக்சாண்டர் நோவாக் அவர்கள். அவர் வந்து என்ன சொல்லி இருக்கிறார்னா, ஏப்ரல் 1 முதல் ஜூலை 31 வரைக்கும் பெட்ரோல் ஏற்றுமதியை தடை செய்ய உத்தரவிட்டிருக்கிறாரு. இந்த நடவடிக்கை உலக சந்தையில நிலவும் பாதிப்புகளை சமாளிக்கவும் உள்நாட்டு எரிபொருள் தேவையை பாதுகாக்கவும் எடுக்கப்பட்டதாக ரஷ்ய அரசு தெரிவிச்சிருக்காங்க. கடந்த ஆண்டுல ரஷ்யாவில் சில பகுதிகளில் பெட்ரோல் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. குறிப்பாக எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது நடந்த தாக்குதல்கள் மற்றும் பருவகால உற்பத்தி பாதிப்பு மூலம் தேவைகள் அதிகரித்த போது முறையான சப்ளை செய்ய முடியாமல் போச்சு. இதை கருத்தில் கொண்டுதான் உள்நாட்டு விநியோகத்தை உறுதி செய்ய இந்த ஏற்றுமதி தடை அமல்படுத்தப்பட்டது. மேலும் ரஷ்யாவுடைய முக்கிய சுத்திகரிப்பு நிலையங்களான சராட்டோவ் மற்றும் கிரிசி ஆகியவை தாக்குதலால் பாதிக்கப்பட்டதுனால உற்பத்தி திறன்ல சுமார் 10% வரைக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதுவும் இந்த முடிவை அவசியமாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யா விதிச்சிருக்கும் இந்த தடை பெட்ரோலுக்கு மட்டும்தான் அப்படின்னும் கச்சா எண்ணெய்க்கு இல்லை. இதனால் இந்தியாவுக்கு வரும் கச்சா எண்ணெய்க்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கிறதுனால உலக அளவுல எண்ணெய் சப்ளை குறைஞ்சிருக்கு. இதனுடன் ரஷ்யாவின் ஏற்றுமதி தடை இணைந்ததுனால உலக சந்தையில எரிபொருள் கிடைக்கிறது மேலும் சிக்கலாகிட்டு வருது. இதனால எதிர்காலத்தில் விலை உயர்வு அழுத்தம் மேலும் அதிகரிக்கும் அபாயம் இருக்கு. ரஷ்யா கச்சா எண்ணெய் மட்டுமில்லாம பெட்ரோல், டீசல், கேசோலின், விமான எரிபொருள் ஆகியவற்றையும் அண்டை நாடுகளுக்கும் உலக நாடுகளுக்கும் ஏற்றுமதி செஞ்சுட்டு வர்றாங்க. இதே நேரத்தில் இந்தியா எரிபொருள் ஏற்றுமதிக்கு மீண்டும் வின்ஃபால் வரியை அமல்படுத்தியிருக்காங்க. டீசலுக்கு லிட்டருக்கு 21.5 ரூபாய் மற்றும் விமான எரிபொருளான ஏடிஎஃப்க்கு 29.5 ரூபாய் வரி விதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்பு 2024 நீக்கப்பட்ட வரி முறையை மீண்டும் கொண்டு வந்ததாகும் இது. ஆனால் ஏற்றுமதிக்கு எந்த விதமான தடையும் விதிக்கப்படல அப்படிங்கிறது கவனிக்க வேண்டியதாக இருக்கு. கச்சா எண்ணெய் உற்பத்தியில முக்கிய நாடாக இருக்கும் ரஷ்யா பெட்ரோல் ஏற்றுமதிக்கு எந்த விதமான தடையும் விதிக்காத நிலையில இந்தியா எரிபொருள் ஏற்றுமதிக்கு வரியை தாண்டி எந்த விதமான கட்டுப்பாடுகளும் விதிக்கல. இந்த வரி விதிப்பு நடவடிக்கை மூலம் உலக சந்தையில விலை உயர்வு மற்றும் நிலையற்ற சூழலிலிருந்து மத்திய அரசு வரி வருவாய் ஈட்டுவதும் உள்நாட்டு தேவையை பாதுகாப்பதும் நோக்கமாக இருக்கு. எரிபொருள் துறையில ஏற்பட்டிருக்கும் தடுமாற்றங்களுக்கு ஏற்ப மத்திய அரசுடைய கொள்கை மாற்றமாக இது இருக்கு. மத்திய கிழக்கு போர் மூலம் உற்பத்தி பாதிப்பு, சப்ளை குறைவு போன்ற காரணிகள் ஒன்றாக இணைந்து உலக பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய சவாலாக மாறிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே வளைகுடா போர் காரணமாக சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை உச்சத்தை தொற்றிருக்கு. இதன் காரணமாக இந்தியா போன்ற நாடுகள் கூட கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது போதாதுன்னு தன்னுடைய பங்குக்கு ரஷ்யாவும் இப்போ குட்டையை குழப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் அடுத்த 4 மாதங்களுக்கு எரிபொருள் ஏற்றுமதிக்கு அந்த நாடு தடை விதிச்சிருக்கிறது. இந்தியாவுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் பல நாடுகளுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அதே போல நம்ம இந்தியாவை எடுத்துட்டோம்னா நம்முடைய இந்தியாவுக்கு 2 பக்கம் மார்க்கெட் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது வளைகுடாவில இருந்தும் ரஷ்யாவிடம் இருந்தும் கச்சா எண்ணெய் இந்தியா இறக்குமதி செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனா இந்த போர் காரணமாக இப்ப பாத்தீங்கன்னா இந்த 2 மார்க்கெட்டும் க்ளோஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. ஆனா மீண்டும் ரஷ்யா ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. நாங்க பெட்ரோல், டீசலுக்கான ஏற்றுமதியை தான் தடை செஞ்சிருக்கிறோம் ஒரு 4 மாசத்துக்கு. ஆனா கச்சா எண்ணெய் எப்போதும் போல நாங்க சப்ளை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால இந்தியா இப்ப கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா ஒரு சில வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பெட்ரோல், டீசல் விலையை தடை போட்டவங்க நாளைக்கு கச்சா எண்ணெய் போட்டாங்கன்னா அவ்வளவுதான், அதனால உஷாரா இருக்க வேண்டும் அப்படின்னு பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் புரிஞ்சுட்டு வரதை நம்ம கடந்த சில வாரங்களாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிலையில தான் இந்திய மக்களுக்கு நன்றி அப்படின்னு எழுதி இஸ்ரேல் மேலையும் அமெரிக்காவுக்கு சொந்தமான பாதுகாப்பு படைகளுடைய தளங்களின் மீதும் ஈரான் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்திட்டு வருது. இது தொடர்பான போட்டோக்கள் வெளியான நிலையில அதன் பின்னணி குறித்த முக்கியமான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த போர்ல பாத்தீங்கன்னா 83வது முறையாக ஈரான் ஏவுகணைகளை ஏவி தாக்குதலை தொடங்கியிருக்கு. இது தொடர்பாக ஈரானுடைய புரட்சிகர காவல் படை சார்பில் என்ன சொல்றாங்கன்னா, அஸ்தோட்ல இருக்கும் கச்சா எண்ணெய் சேமிப்பு கிடங்கு, மோடின் அருகே இருக்கும் ராணுவ தளங்கள், அமெரிக்க ராணுவ தகவல் பரிமாற்ற மையம் உள்ளிட்டவற்றை குறிவைத்து ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கு.
அதே போல அமெரிக்காவுடைய அல்தாஃப்ரா, அல் உதேரி, அலி அல் சலீம் விமான தளம், ஷேக் இசா தளம் உள்ளிட்டவற்றின் மீதும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல்ல நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகள், ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல் வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளது அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால ஈரான் போர் தொடர்ந்து உக்கிரமாக நடந்துட்டு வருது. இப்போதைக்கு போர் முடிவது கேள்விக்குறியாக இருக்கு. இந்த தாக்குதலுக்காக ஏவப்பட்ட ஏவுகணைகள்ல இந்திய மக்களுக்கு நன்றி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. நீல நிறம் கொண்ட மார்க்கர் பென் வைத்து ஈரானுடைய ஏவுகணைகளின் மீது ஆங்கிலத்தில் தேங்க்யூ பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதே போல தேங்க்யூ ஜெர்மன் பீப்புள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. தங்களுடைய நட்பு நாடுகளுக்கு ஈரான் நன்றி தெரிவிக்கும் வகையில இந்த செயலை ஈரான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு நல்ல நட்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். மேலும் இந்த போர்ல நம்முடைய நாடு இஸ்ரேல் அல்லது அமெரிக்காவுடைய சார்பு நிலையை எடுக்கல அப்படிங்கிறதை நம்ம பார்க்கணும். 3 நாடுகளும் பிரச்சனையை பேசி தீர்க்க வேண்டும் அப்படின்னு தான் இந்தியா சொல்லிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம மக்களை நோக்கி நடத்தப்படும் தாக்குதலுக்கு மனிதாபிமான அடிப்படையில் அனைத்து நாடுகளுடைய தலைவர்கள்ட்டையும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய கவலையை பகிர்ந்திருக்கிறாரு. இதை விரைவில் முடிவு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. மேலும் ஈரானுடைய பிரதமர் மசூத் பெசஸ்கியானுடனும் பேசி பிரச்சனையை நீங்க முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஈரானுக்கு உதவி செய்யறதுக்கு நம்முடைய மத்திய அரசு அனுமதியும் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா பொதுமக்கள் தங்களுடைய பணம் நகைகளை கொடுத்துட்டு வர்றாங்க. அதுக்கு மத்திய அரசு எந்த ஒரு கட்டுப்பாடையும் விதிக்காம ஓகே அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மனிதாபிமான அடிப்படையில் ஈரானுக்கு மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இப்படி ஈரான் இந்தியா இடையே நல்ல உறவு இருக்கு அப்படிங்கிறதே சொல்லிக்கணும். இந்தியாவுடைய உதவியை ஈரான் ஒருபோதும் மறக்காது அப்படின்னும் நம் நாட்டுக்கான ஈரான் தூதரகம் அறிவித்து எக்ஸ் பக்கத்தில் நன்றியை தெரிவிச்சிருந்தாங்க. இதுக்கு கைமாறாதான் நம் நாட்டுக்கு கச்சா எண்ணெய், கேஸ் கொண்டு வரும் கப்பல்களை ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியில மீண்டும் அனுமதிச்சிருக்கு. இதன் அடுத்த கட்டமாக தான் ஈரான் தன்னுடைய ஏவுகணைகளில் இந்திய மக்களுக்கு நன்றி தெரிவித்து இருக்கும் போட்டோ, வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரவிட்டு வருது. இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா சவுதி அரேபியாவில் இருக்கும் அமெரிக்க விமானப்படை தளமான பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளத்தை ஈரான் தாக்கியிருக்காங்க. இந்த தாக்குதல சுமார் 10 அமெரிக்க வீரர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இதுக்கு முன்னாடி நடத்தப்பட்ட தாக்குதலை விட இந்த தாக்குதல் கொஞ்சம் அதிரடியாகவே இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் போர் தொடங்கியதிலிருந்தே இந்த விமானப்படை தளம் மீது ஈரான் தொடர்ந்து தாக்குதல் மேற்கொண்டு வருது. ஈரானுடைய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாயிருக்கு. காயமடைந்தவர்களில் 2 மிகவும் கடுமையாகவும் 8 பேர் தீவிர காயங்களுடன் இருப்பதாகவும் அமெரிக்க படை தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்க ஈரான் மோதலில் இதுவரைக்கும் 300க்கும் மேற்பட்ட படை வீரர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. அவர்களில் பெரும்பாலானோர் பணிக்கு திரும்பிட்டாங்க. 13 பேர் உயிர் நீத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில தான் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் இருக்கார் இல்லையா, மார்க்கோ ரூபியோ, அவர் என்ன சொல்றாருன்னா ஈரானுக்கு எதிரான போர்ல தரைப்படைகள் இல்லாமல் அமெரிக்கா தன்னுடைய இலக்குகளை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் மோதலுக்கு மத்தியில் ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடந்தாலும் மேற்காசியாவுக்கு கூடுதல் படைகளை அனுப்ப அமெரிக்கா பரிசீலிச்சுட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. G7 வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்துக்கு அப்புறம் செய்தியாளர்கள்ட்ட பேசிய ரூபியோ அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஈரான் அணு ஆயுதங்களை தடுக்கும் வகையில் அதன் அனைத்து ராணுவ திறன்களையும் அமெரிக்கா அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக கடற்படை, விமானப்படை மற்றும் ஏவுகணை ஏவுதளங்களை பெரிய அளவில் நாங்கள் அளிப்போம். இதனால் அவர்கள் அணு ஆயுதத்தை பெற முடியாது. இலக்குகளை அடைந்துட்டு வர்றோம். காலக்கெடுவை விட முன்னதாகவே செல்கிறோம். தரைப்படைகள் இல்லாமல் இதை அடைய முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த போர் மாத கணக்கில் நீடிப்பதற்கு பதிலாக சில வாரங்களே முடிந்துவிடும் அப்படின்னும் ரூபியோ அவர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு. ரூபியோவுடைய இந்த கூற்று மேற்காசியாவில் 1000க்கும் மேற்பட்ட வீரர்களை அமெரிக்கா பணியமர்த்தும் அப்படிங்கிற செய்திகளுக்கு சில நாட்களுக்கு அப்புறம் வந்தது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. மேலும் ஒரு சில செய்திகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்க ராணுவத்துடைய 82வது ஏர்ஃபோர்ஸ் பிரிவின் துருப்புகள் விரைவில் அங்கு அனுப்பப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அமெரிக்க போர் மந்திரி சபை அதிகாரியை மேற்கோள் காட்டி ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடந்தாலும் 82வது ஏர்ஃபோர்ஸ் பிரிவு தவிர்த்து காலாட்படை மற்றும் கவச வாகனங்கள் உட்பட 10,000 கூடுதல் தரைப்படைகளை மேற்காசியாவுக்கு அனுப்ப அமெரிக்கா பரிசீலனை செஞ்சுட்டு வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. அதனால பொறுத்து பார்ப்போம். என்ன இருந்தாலும் விரைவில் இந்த போர் முடிவுக்கு வந்தாதான் அது அந்த 3 நாடுகளுக்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கே ஒரு நிம்மதி அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்கு. இந்த 3 நாடும் போட்டி போட்டுக்கிட்டு தாக்குதல் நடத்துறதுனால உலகில் இருக்கும் அத்தனை மக்களும் மிகப்பெரிய அளவில் கடுமையாக பாதிக்கப்பட்டு வர்றாங்க. மற்ற நாட்டு மக்களுக்காகவாது இந்த மோதலை கைவிட்டு உட்கார்ந்து பேசி இந்த பிரச்சனையை விரைவில் முடிவு கொண்டுட்டு வர வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.